தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவில் தேர் திருவிழாவின் போது சாதி பெயர் அடையாளங்கள் மற்றும் வாசகங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகள் அணியவும் பிளெக்ஸ் பேனர்கள் வைக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவில் பங்குனி மாத தேர் திருவிழா தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. முசிறி கோட்டாட்சியர் ஆரமுத தேவசேனா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருவாய் வட்டாட்சியர் சேக்கிழார், காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், ஆய்வாளர் ஞானசேகர், அறங்காவலர் குழு தலைவர் விஜய ஆனந்த், செயல் அலுவலர்கள் இளவரசி விஜய் மற்றும் கிராம முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தேரோட்டம் நடைபெறும் வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை 4 மணி என்று தீர்மானிக்கப்பட்டது. அருள்மிகு மதுரை காளியம்மன் வீதி உலா செல்லும் அனைத்து இடங்களிலும் காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வீடியோ பதிவு செய்வது எனவும், தொட்டியம் வட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடைகளை திருவிழா நாட்களில் மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்வது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. விழா நாட்களில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி எந்த ஒரு சாதி மத கொடிகள், சின்னங்கள் மற்றும் பதாகைகள் வைக்க அனுமதி இல்லை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாதிய அடையாளங்களை வெளிப்படுத்தும் மற்றும் சாதிய உணர்வுகளை தூண்டும் வாசகங்கள், படங்கள் கொண்ட பனியன்கள் மற்றும் தொப்பிகள் அணிந்து விழாவில் பங்கேற்பதற்கும் பதாகைகள் வைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திருச்சி நாமக்கல் நெடுஞ்சாலையில் கடைகள் அமைப்பதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்கும் பொருட்டு சிவன் கோவில் அருகில் உள்ள மைதானத்தில் மட்டுமே கடைகளை வைக்க அனுமதிப்பது என இந்த கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது.